ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் ஜெயா ரவி மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். ஏப்ரல் 14 தமிழ் நியூ இயர் வரப்போகுது. பராபவ ஆண்டு அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ஆண்டில் 12 ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட மாற்றங்கள்லாம் இருக்க போகுதுன்னு கேட்டு தெரிஞ்சு தான் நான் வந்திருக்கேன். இந்த பராபவ ஆண்டு 2026 தமிழ் புத்தாண்டு நல்ல ஒரு சுபிக்ஷமான ஆண்டாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு ஆரம்பிக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே ஒரு புத்தாண்டு அப்படின்னாலே ஒரு நிறைய கனவுகள் இருக்கும். இந்த ஆண்டு நல்லா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், சுபிக்ஷமாக இருக்கணும், எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான் அது. இதில் தப்பு ஒன்றும் கிடையாது. பட் இப்போ இருக்கிற கிரக சூழல், இப்போ இருக்கிற நிலை அப்படின்னு பார்க்கும்போது நான் மட்டும் இல்லை, பல ஜோதிடர்கள் பல சேனல்களில் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது அஃப்கோர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரியும் தான் இருக்குது. அது இருக்கிறத இல்லைன்னு சொல்லி பூசி மொழிகையும் பேச முடியாது. ஏன்னா சில ஃபேக்ட்ஸை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இப்போ இருக்கிற நிலவரமும் அப்படி இருக்குது. இதுக்கு ஜோசியம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம உலக அளவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி தான் இருக்குது. நம் சிம்ம ராசிக்கு இந்த 2026 பராபவ வருடம் எப்படி இருக்கும்? இந்த பராபவ ஆண்டு 2026 சிம்ம ராசி ஓப்பனிங்கே இப்படி சிரிச்சிங்கன்னா பாவம் தான் என்னத்தை சொல்ல அப்படின்னு இருக்கு. சரி, பாவம். ஓகே, இந்த 2026 சிம்ம ராசி நேயர்களுக்கு அமோகமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை. இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல ஆண்டாக உங்களுக்கு அமைய வேண்டும் அப்படிங்கிறது தான் என் இதயபூர்வமான ஆசை. இருந்தாலும் கொஞ்சம் ஏதாவது ஓப்பனிங்கே அவங்கள பயமுறுத்த வேண்டாம். சிம்மத்துக்கு இப்போ லக்னத்தில் கேது, 7ல் ராகு இல்லையா? அப்போது இப்போ திருமணம் ஆனவர்களுக்கு நம்ம இப்படி கூட ஒரு காம்பன்சேஷனாக எடுத்துக்கலாம். இப்போ இவங்களுக்கு வேணால் லக்னத்தில் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாத்தையும் சுருக்கும் தன்மை கொண்டவர் தான் கேதுங்கிறவர். அப்போது ஒரு இன்ட்ரோவர்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு சுருக்கும் தன்மை அப்படிங்கிறத கொடுப்பாரு. ஆனால் 7ங்கிறது மனைவி ஆர் ஹஸ்பண்டு, யார் வேணால் எடுத்துக்கலாம். அந்த 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது இப்போ அந்த 7ஆம் இடத்திற்கு அவங்களுடைய சிந்தனைகள், அவங்களுடைய ஆம்பிஷன்ஸ் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். கணவனுக்கோ மனைவிக்கோ, சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இப்போ ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அவங்களுக்கு நிறைய கனவுகள், அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருப்பாங்க. பட் இவங்க போதுண்டா சாமிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா எல்லா விதத்துலையும் அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி இருக்காங்க இப்போ சிம்மம். அதனால இப்போ எது சொன்னாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. நீ என்னத்தையோ பண்ணு, என்ன ஆளை விட்டுடுங்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன், இப்போ கொஞ்சம் காமாவே இருங்க, பரவாயில்ல. இப்போ உங்களுக்குன்னு ஒரு டைம் வரும்போது நீங்கள் அழகாக சாதிக்கலாம். ஏன்னா சிம்மத்தில் பிறந்துட்டு வீணாக போனவங்க யாருமே கிடையாது. ஏன்னா சிம்மங்கிறது ஒரு அரச சிம்மாசனம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப பாரம்பரியமான ஒரு குடும்பத்துலேருந்து வந்தவங்களாக தான் அவங்களாம் இருப்பாங்க. நல்ல கலை ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஒரு ராஜா மாதிரி எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையெல்லாம் அவங்களுக்கு உண்டு. ஆனால் இப்போ அவங்களுக்கு டைம் பாவம் கொஞ்ச நாளாக சரியில்லாமல் தான் ரொம்ப அவங்க வேதனையில் இருக்காங்க. பட் இதெல்லாம் பர்மனெண்ட் கிடையாது. இவங்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல விஷயங்கள் நடக்கும். இவங்களுக்கு இப்போ 12ல் குரு உச்சமாக போகிறாரு, விரயஸ்தானத்தில் உச்சமாகி அவர் 4ஆம் இடம்ங்கிற சுகஸ்தானத்தை பார்க்க போகிறார். அப்போ என்ன, சுகபோகங்கள் விருத்தி ஆகும் இல்லையா? 4ஆம் இடத்தை தானே பார்க்குறாரு. அப்போ கல்யாணம், சுகபோகம்னா நான் சொல்கிறது வீடு, வண்டி, வாகனம் வாங்கலாம், அது மாதிரிலாம் பண்ணலாம். தாயாருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அண்ட் கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஒரு தனி சிறப்பு தான். அதுக்கப்புறம் 6ஆம் இடத்தையும் பார்ப்பாரு, ருணரோக சத்துருஸ்தானத்தையும் பார்க்குறாரு, 8ஆம் பாவத்தையும் பார்க்குறாரு. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கொஞ்சம் ஏதோ ஒரு நல்லது, ஒரு இருட்டில் கொண்டு போய் விடும்போது ஒரு சின்ன டார்ச் வெளிச்சம் நம்மளுக்கு கிடச்சிதுன்னா அது ஒரு பெரிய இதுவாக சந்தோஷம். அந்த மாதிரி தான் இப்போ சிம்மத்துக்கு ஒரு சின்ன வெளிச்சம் அவங்களுக்கு கிடைக்கும். இவங்க ஹெல்த்தில் எப்பேற்பட்ட பிரச்சனை தான் வரும்? இவங்களுக்கு பொதுவாக ஹெல்த் அப்படின்னா இந்த முழங்கால் வலி, முட்டி வலியெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது வரும். இல்லைன்னா பாதத்தில் ஏதாவது பிரச்சனை வரும், நீர் கோத்துக்கிறது, பாதம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கேர் எடுத்துக்கணும். அதுலேயும் சனி பகவானும் இப்போ அங்கேயே தான் இருக்கார்.
மீனத்தில், மீனம்ங்கிறது என்ன, பாதங்கள். அப்போ அது ஜலராசி வேறு. அப்போ அந்த பாதம் வீக்கம் இது மாதிரி விஷயங்கள் வரும். இடுப்பு வலி, அந்த அந்த பேக் பெயின் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும். பட் வரணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஆரோக்கியமாக நம்ம ஹெல்த்தை யாரெல்லாம் வந்து கரெக்டாக ஃபிசிக்கல் ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறாங்களோ, டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லைங்க. வந்து கொஞ்சம் லைஃப் ஸ்டைலில் வந்து தாறுமாறாக சில பேர் இருப்பாங்க. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது சிம்மம் மாத்திரம் இல்லை, யாராக இருந்தாலுமே வரும். அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம டைமும் இப்போ சரியில்லாதனால சில ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுத்துக்கணும். நம்ம எல்லாமே கிரகங்களை பழி சொல்லக்கூடாது. நம்மளை நம்ம சரி பண்ணிக்கணும் இல்லையா, லைஃப் ஸ்டைலை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணும். இவங்க எப்பேற்பட்ட பிரார்த்தனைகள் பண்ணால் இவங்களுடைய வாழ்க்கை? இவங்களுக்கு வந்து மலை கோவில்களுக்கெல்லாம், குடைவரை கோவில்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கோவில்களுக்கு போகலாம். போய் அதே மாதிரி வியாழக்கிழமையில் சிவன் கோவிலுக்கு போகிறது இவங்களுக்கு விசேஷம். அதே மாதிரி சிவனுக்கு வந்து இந்த பலாப்பழம் தேன் அபிஷேகத்துக்கு கொடுத்தா ரொம்ப சிறப்பு. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாலே இவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். சனி, குரு, ராகு, கேது இந்த 4 கிரகங்களை முக்கியமாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ சனி பகவான் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் போன வருஷமே மார்ச் மாதம் 31ஆம் தேதி இந்த மீன ராசிக்குள்ளே வந்துட்டார். இருந்தாலும் வாக்கியப்படி இப்போ தான் ரீசெண்டாக அதை வந்து கொண்டாடினாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஜோதிடர்கள் அனைவரும் பொதுவாக வந்து நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் கோவில்களில் வந்து பார்த்திங்கன்னா வாக்கியம் இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து திருக்கணிதப்படி போன வருஷமே அவர் என்டர் ஆகிட்டார் 2025. ஸோ அப்போலேருந்தே நம்ம பார்த்துட்ருக்கோம், பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. முதல்ல சனி பகவான் என்டர் ஆன உடனே, போன வருஷம் மார்ச் 31 என்டர் ஆன உடனே ஏப்ரல் மாதம் இந்த இது நடந்தது, காஷ்மீரில் வந்து பஹல்காம் அட்டாக் நடந்தது. அது ஒரு பெரிய உயிரிழப்பு, நிறைய சேதங்கள் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் ஒன்று போச்சு, ஆக்சிடெண்ட் ஆச்சு, கிராஷ் ஆச்சு இல்லையா, அந்த ஒரு சம்பவம். ஸோ இது போன்ற பல சம்பவங்கள் வந்து இந்த சனி பகவான் மோட்ச ராசியில் போன உடனே நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். சனி அண்ட் செவ்வாய் இந்த 2 கிரகத்தோடைய நகர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஜோசியத்தில். ஸோ அந்த நகர்வை பேஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ வந்து செவ்வாய் வந்து கும்பத்தில் இருக்கார், அவரும் நகர்ந்து இப்போ மீனத்துக்கு போயிட்டு இருக்காரு. சனியோட க்ளோஸாக கன்ஜங்க்ட், அதாவது சேர்க்கை அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது இன்னும் பல கஷ்டமான விஷயங்கள் இருக்கதான் இருக்கும். போர் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆல்ரெடி அது தொடங்கி நடந்துட்டு இருக்கு. இதை தவிர புது விதமான நோய் அப்படிங்கிற விஷயங்கள் கூட வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே சனியும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு ராசியை பார்வையிடும் போது அதை வந்து என்ன சொல்லுவோம், துப்பாக்கியிலிருந்து வர தோட்டா மாதிரி, அந்த அளவுக்கு அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த காலகட்டம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் செவ்வாய் வந்து அந்த ராசியில் ஒரு 40-45 நாள் இருப்பார். ஸோ அந்த பீரியடில் கொஞ்சம் நம்ம இந்த சனி செவ்வாய் சேர்க்கைங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். அப்போ சூரியன் வந்து அஃப்கோர்ஸ் இந்த புது வருஷம் வந்தோடனே அவர் மேஷத்துக்கு வந்துடுறாரு. அவர் கேதுவோட நட்சத்திரத்தில் தான் ஃபஸ்ட்டு அஸ்வினியில் தான் சஞ்சாரிப்பார். ஸோ இப்போ கேதுவும் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய வீட்டில் தான் இருக்கார், சிம்மத்தில் இருக்கார், 5ஆம் இடம். அவரும் வந்து இப்போ இந்த மாத கடைசியில் மகம் நட்சத்திரத்துக்குள்ள தன்னுடைய நட்சத்திரத்திலே என்டர் ஆக போகிறார். அப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த நோய் அப்படிங்கிற தாக்கங்கள் இதெல்லாம் இருக்கும். ஏன்னா கேது தன்னுடைய நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரத்திலேயே அவர் சஞ்சாரம் செய்யும்போது அதுவும் கொஞ்சம் அவ்வளோ ஒரு, அது என்ன, மகம்ங்கிறது பித்ருக்களுடைய நட்சத்திரம். ஸோ அப்போது இந்த மாதிரி இப்போ ஒரு தனி மனிதனுக்காகட்டும் உலக அளவில் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு தாக்கம் அப்படிங்கிறது இருக்க தான் இருக்கும். ஸோ நம்ம உலக அளவில் உலகியல் ஜோதிடம்னு பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்து மட்டும் ஓரளவுக்கு நம்ம சேஃப் ஜோனில் இருக்கோம் அப்படின்னா கூட மற்ற இடங்கள்ல சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம நாட்டுக்கும் சில தாக்கங்களை ஏற்படுத்தும். இப்போ குரு அப்படின்னாலே பொதுவாகவே அவரை என்ன சொல்கிறோம், தனகாரகன் அப்படின்னு சொல்கிறோம், புத்திரகாரகன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ராசி மண்டலத்தில் குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7, 8, 9 வீடுகளுக்கு அவரை வந்து இன்சார்ஜாக போட்டாங்க. அதாவது பணம், காசு, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம், திருமணம் போன்ற விஷயங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தை பாக்கியம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் குரு பகவானே காரகமாக வர்றாரு. அவர் வந்து இப்போ கடகத்தில் வந்து உச்சமாக போகிறார். அப்போ அவருக்கு அது ரொம்ப உகந்த இடம். கடகம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தினுடைய 4ஆம் இடம், அது வந்து சுகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம்.
அப்போ வண்டி, வாகனம், பொருள் சேர்க்கை, சொத்து எல்லாமே அங்கே தான், இந்த கடகத்தில் தான் இருக்குது. அப்போ இது ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கலாம். அதாவது இவ்வளோ கெட்ட விஷயத்துலேயும் கொஞ்சம் ஏதோ ஒரு நல்லது அப்படிங்கிறது ஒரு ஆறுதல், அவ்வளோதான். அதே மாதிரி அந்த குரு என்ன பண்ணுவார், கடகத்தில் வந்து உட்காரும்போது தன்னுடைய 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்ப்பார். அதாவது சனி பகவான் இப்போ வந்து தன்னுடைய வீட்டில், அதாவது குருவுடைய வீட்டில் தான் இருக்கார். அவர் 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது சனி பகவான் வந்து கொஞ்சம் காம் ஆவார். அதாவது இத்தனை நாள் வந்து அவர் ரொம்ப உக்கிரகமாக இருந்தார். ஆக்சுவலி சனி பகவானை பார்த்து நம்ம யாரும் பயப்பட வேண்டியதில்லை. அவரும் வந்து ஒரு போலீஸ்காரன் மாதிரி நம்மளெல்லாம் வந்து தண்டிக்கிறதுக்காக அவர் வரல, நம்மளுக்கெல்லாம் ஒரு நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்க தான் வரார். இப்போ மனித இனம் வந்து நம்மளும் நிறைய தப்பு பண்ணுறோம். அதாவது இயற்கையை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம். ரொம்ப இயற்கையை வந்து நம்ம சௌரியத்துக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த சீர்கேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் வந்து கண்டிக்கணும் இல்லையா. ஒரு தண்டனை அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் நம்மளுக்கு பயம் அப்படிங்கிறது ஒன்று வரும். ஸோ அது மாதிரி தான் இப்போ சனி பகவான் பண்ணுறாரு ஒழிய அவருக்கு ஒன்றும் நம்மளெல்லாம் வந்து அழ வைக்கணுங்கிறது அவரோட இன்டென்ஷன் கிடையாது. ஏன்னா இதை போய் நம்ம வீட்டில் அப்பா அம்மாவோ இல்லை பெரியவங்களோ இல்லை ஒரு காலேஜில் ஒரு டீச்சரோ லெக்சரரோ சொன்னால் நம்ம கேட்க போகிறதில்ல. ஆனால் இப்படி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி வந்து நம்மளை பனிஷ் பண்ணும்போது தான் மனுஷனுக்கு ஒரு பயம் அப்படிங்கிறது வருது. இருந்தாலும் பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு போர் சூழல், இந்த மாதிரி ஒரு ரௌத்ரமான சில விஷயங்கள், சில சீர்கேடுகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முருகப்பெருமான் தான் பெஸ்ட்டு. ஏன்னா போர் அப்படின்னாலே செவ்வாயை தான் நம்ம சொல்கிறோம். செவ்வாய்க்கு கடவுள் யாருன்னா முருகப்பெருமான் தான். அப்போ எப்பேற்பட்ட இந்த மாதிரியான ஒரு சூழலில் கூட நம்மளை காப்பாற்றி கொண்டு வரதுன்னா முருகன் ஒருத்தர் தான் பண்ண முடியும். ஸோ அவரை வேண்டிட்டாலே எல்லாருக்குமே, அதாவது இது வந்து இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் இல்லை, உலகத்துக்கே நான் சொல்கிறேன், முருகப்பெருமான் வேண்டிட்டா எல்லா கஷ்டத்துலேருந்தும் நம்மளை அவர் காப்பாற்றிடுவார். ஸோ அது ஒரு சிறந்த வழிபாடாக நான் சொல்லுவேன். அண்ட் குரு வந்து இந்த வருஷத்துக்கு ராஜாவாக வர்றதுனால பிரகஸ்பதி, குருன்னா வந்து பிரகஸ்பதி. இப்போ எல்லாருமே வந்து அவங்கவுங்க மத குரு அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, எல்லா மதங்களுக்கும் குரு அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அந்த குருமார்களுக்கு மரியாதை செலுத்துவது, குருமார்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த என்ன சொல்றது, அந்த ரெஸ்பெக்ட், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாம், அவங்கள வந்து திருப்திப்படுத்தி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி இது மாதிரிலாம் பண்ணலாம். அவங்கவுங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு குரு அப்படின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி குருமார்களுக்கு நம்ம நிறைய இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பிரீத்தி பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் நல்ல சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கலாம். சூப்பர், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.